அன்னைக்கு நைட்டு விடிய கிளம்புற ஒரு 3:30 வரைக்கும் நான் அழுதேன். ஏன்னா அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாதாரணமாக அழுகவே மாட்டான். அம்மா டிவி முன்னாடி நின்று பேசிட்டே இருக்காங்க, டேய் அது அப்படி பண்ணு, டேய் இது இப்படி பண்ணு, அப்படி எப்படிமா அவர் கேட்கும்? கேட்காதுன்னு தெரியும், ஒரு மனசுக்குள்ளார ஒரு இதுதான் அவனுக்கு கேட்குமோன்ற ஒரு எண்ணம். அண்ணன் உள்ளே போகும்போது சொல்லியிருந்தாரு அவர் வந்து அம்மா பையன், அப்பா பையன் கூட இல்லை, அம்மா பையன் அம்மா பையன் அம்மா பையன் அப்படின்னு. என்னையும் அவங்க அப்பாவை அவங்க அக்காவை அக்கா குழந்தைங்க எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறான். அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்தது என் பையனை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல பேரோடு தான் வெளியே வருவாங்கிறது எனக்கு தெரியும். எல்லாரும் நடிப்புன்னு வெளியே சொல்லும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. அவனுடைய நடிப்பு கிடையாது. யார் எதிரி ஒரு கஷ்டம்னாலும் அவன் போய் அதை சமாதானப்படுத்துவான். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க? அவனை அடித்து அடியில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்திருந்தான் 7th படிக்கும்போது. நான் அவனை அடித்து அடியை பார்த்து பயந்துட்டு போன பையன் அவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வரும்போதே பயந்துட்டு தான் வீட்டுக்கு வந்தான். ஜாயின்ட் ஃபேமிலி, அதனால அவனுக்கு எல்லாரு கூடயும் விட்டு கொடுத்து போய் அதே பழக்கம் வந்துருச்சு. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நீ குளிக்கிறியா நீ குளி, முதல்ல நீ சாப்பிட்றியா சாப்பிடு, நான் கடைசியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இங்கேயுமே பண்ணுவான். அதே மாதிரி தான் இப்போ பிக் பாஸ்குள்ளாரே இருக்கான். ஏன்னா ஆஸ்பத்திரியில் அவன் படுத்திருக்கும் போது கூட எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் சொன்னால் அப்பா அம்மா அழுகுவாங்க, 7-8 மணி நேரம் அழுதுகிட்டே வருவாங்கன்னு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுக்கு தகவலே சொல்லலை. சேலம் வந்து தான் எனக்கு தெரியும். 15 நாள் அவனே பார்த்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸோடு வச்சு. வீட்டுக்கு வந்து கூட எனக்கு ஆப்ரேஷன் சொல்லி சும்மா கை சுலுக்கிச்சுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்தான். அன்றைக்கெலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. உண்மையாலுமே இப்படியெல்லாம் பையன் கஷ்டப்பட்டுருக்கானே. என்கிட்ட காசுன்னே கேட்க மாட்டான். நான் இப்படி கஷ்டப்படுறேம்மா வேலை இல்லாமல் இருக்கேன்னு ஒரு நாள் கூட அவனுடைய கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னதே இல்லை. இப்போ அவன் சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களை கஷ்டப்படுத்த விட்டதில்லை. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக 2026 பண்ணிடுவோம். இந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னொரு பிக் பாஸ் போயிடுவான். எங்கள் அம்மா வந்து எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான விருந்து வச்சுருக்காங்க. அம்மா விருந்துன்னு சொன்னீங்க, ரொம்ப ஆவலாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி வெஜ்ஜு கொடுத்துட்டீங்களே. இல்லைப்பா, நான் நான்வெஜ் செய்ய மாட்டேன், சாப்பிட்றது இல்லை. ஆமாம், நீங்கள் விரதம் இருக்கீங்க. ஆமாம், நான் விரதம் இருக்கேன். சரி, நீங்கள் தானே விரதம் இருக்கீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமைப்பா. ஓ, அதனால செய்ய முடியாது. நம்ம தப்பான நாட்களில் இங்கே இருக்கோனே, கொஞ்சம் வேறு ஏதாவது டேட்டை பார்த்து இங்கே வந்துருக்கலாம் நினைக்கிறேன். அண்ணன் பிக் பாஸ் வின்னர் ஆகிட்டு வந்தோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான்வெஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றேன். அப்படியா? இதுக்காகவே சபரி என்ன ஜெயிச்சு வரணும். பறக்கிறது, ஊறுறது, நடக்கிறது எல்லாமே இருக்குல்ல. இன்னைக்கு ஆனால் எங்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்களே. ஒன்றும் அதிகம் எதுவும் செய்யலப்பா, நேரம் இல்லை. இன்னும் நிறைய செய்யணும்னு நினச்சேன், முடியல. கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குமா? ஆனால் நாங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். நாங்களாம் அடிக்கடி வாங்க, கண்டிப்பாக வரோம். டைட்டில் வின்னர் ஆகி கூட்டிகிட்டு நீங்கள் தான் வரணும். ஓகே, சரி. இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அண்ணனை? ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. பிக் பாஸில் பார்க்கும்போதெல்லாம் அவன் பேசுகிறத நான் கேட்குறேன், நான் பேசுகிறத அவன் கேட்க முடியலையேன்ற ஃபீல் இருக்குது. ஆமாம், டிவி முன்னாடி நின்று பேசிகிட்டே இருக்காங்க, டேய் அது அப்படி பண்ணு, டேய் இது இப்படி பண்ணு, அப்படி எப்படிமா அவர் கேட்கும்? கேட்காதுன்னு தெரியும், ஒரு மனசுக்குள்ளார ஒரு இதுதான் அவனுக்கு கேட்குமோன்ற ஒரு எண்ணம். வீட்டுக்கு வந்தாவே அவன் அப்படி தான் இருப்பான், அங்கே இங்கேயும் ஓடுவான், அதை எடுப்பான். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் நான் சமையல் பண்ணுவேன். அதே மாதிரி பிக் பாஸ் போட்டுக்கிட்டே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். 24 hours பிக் பாஸ் லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது. போனதுலேருந்து ஃபஸ்ட் நாள்லேருந்து 24 hours ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நைட் 2 மணிக்கு தான் ஆஃப் பண்ணுவோம். 2 மணி வரைக்கும் பார்க்குறீங்க? நிஜமாலுமே 2 மணி. அண்ணன் உள்ளே போகும்போது சொல்லியிருந்தாரு அவர் வந்து அம்மா பையன், அப்பா பையன் கூட இல்லை, அம்மா பையன் அம்மா பையன் அம்மா பையன் அப்படின்னு. எந்த அளவுக்கு உங்கள் கூட ஒரு பாண்டிங்கில் இருப்பார் அந்த அம்மா பையன்? அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் 2 பேரும். இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை, நானும் அவங்ககிட்ட மறைச்சதில்லை. அவனை கேட்காம நான் எதுவுமே செஞ்சதில்லை. அவன் எனக்கு பையனுங்கிறத விட என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் 2 பேரும். எனக்கு எது வேணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு செஞ்சுருவான். என்னையும் அவங்க அப்பாவை அவங்க அக்காவை அக்கா குழந்தைங்க எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறான். அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன சொல்லிட்டு போனார், பிக் பாஸ்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது எனக்கு எல்லாமே பரவாயில்ல, பேச முடியாதுங்கிறது தான் வருத்தமாக இருந்தது. அடுத்தது என் பையனை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்ல பேரோடு தான் வெளியே வருவாங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துட்டுருக்குறான். அவன் வந்து எல்லாரும் நடிப்புன்னு வெளியே சொல்லும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல. அவனுடைய நடிப்பு கிடையாது, நேச்சுரலாகவே அவன் அப்படி தான் இருப்பான். யார் எதிரி ஒரு கஷ்டம்னாலும் அவன் போய் அதை சமாதானப்படுத்துவான். யாருக்காவது கீழே விழுந்துட்டாங்க, ஏதாவது பிரச்சனைனா முதல்ல உதவி பண்ணுறவன் அவன் தான். அந்த குணம் அவங்ககிட்ட ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இருக்குப்பா. ஸ்கூலில் வந்து பீப்புள் லீடராக இருந்திருக்கான், என்சிசி லீடராக இருந்திருக்கான்.
காலேஜ்லேயுமே அவன் வந்து இதில் தான் இருந்தான். அதனால அவனுக்கு அந்த இது ரொம்ப உண்டு. அப்பா பற்றி சொல்லுங்கள். ஸோ அம்மா பையன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்பாவுக்கும் அவருக்கும் எப்படி இருக்கும்? ஏன்னா ஏதோ ஒரு பேர் ஸ்பைடர் மேன் அப்படின்னு வேற சொன்னார். எங்கே போனாலும் கம்மை விட்டு இழுத்துட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்பா இத்தனை மணிக்கு அவன் ஸ்கூலை விட்டு வரணும் அப்படின்னா நான் அத்தனை மணிக்கு வந்துடணும்னு சொல்லிடுவேன். மீறி வந்தான்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்பான்னா ரொம்ப பயப்படுவான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். வீட்லேயும் அப்படி தான் இருப்பார். இப்போ கொஞ்சம் ரிட்டையர் ஆனவொன்னே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டார். என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க? அவனை அடித்து அடியில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் வந்திருந்தான் 7th படிக்கும்போது. நான் அவனை அடித்து அடியை பார்த்து பயந்துட்டு போன பையன் அவன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வரும்போதே பயந்துட்டு தான் வீட்டுக்கு வந்தான். அவ்வளோ அடியா? உண்மையாலுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான். அதாவது படிக்கணும்னா இந்த எஸ்ஸை என்கிட்ட ஒப்பிக்கணும்னா ஒப்பிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் டிஃபன் கொடுப்பேன். எங்கள் படிப்புலேயும் சரி. அவன் வந்து கோயிலில் வந்து 9th 10th படிக்கும் போதே பெருமாள் கோயில் சேவைக்கு போயிட்டான். அதனால தெருவில் எங்கேயும் விளையாட மாட்டான். பேரலன்ஸ் பெருமாள் கோயில் சேவையில் இருந்தான். ஸ்கூலை விட்டு வந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அங்கே சேவைக்கு போனால் நைட்டு 1 மணிக்கு தான் வருவான். எனக்கு சாப்பாடை பார்த்து தான் ஒரு விஷயம் நான் வருது. உங்களுக்கு வேறு வெளியே வந்து சமைச்சு தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. நான் வந்து சமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. நானும் அவளோட பார்த்துட்ருக்கேன் எப்போ வந்து சமைப்பாருன்னு. அவன் இருக்கிற இடம் எப்போவுமே கலகலப்பாக இருக்கும். ஈரோட்டில் அவன் 5 மாமா அவனுக்கு. என்னோட பிறந்தவங்க அவங்க அத்தைங்க எல்லாருமே இவன் வரதை ரொம்ப ஆவலுடன் பார்ப்பாங்க. ரொம்ப தமாசா எல்லாருக்கூடையும் ரொம்ப அன்பாக இருப்பான். எப்படா சபரி வருவான். தீபாவளி எப்போல்லாம் வந்தான்னா ஏன் வரலன்னு தான் கேட்பாங்க. எங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அவனை சுற்றி தான் எல்லாரும் உட்காந்து அவன் பேசுகிறத ரசிப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. அதனால அவனுக்கு எல்லாரு கூடயும் விட்டு கொடுத்து போய் அதே பழக்கம் வந்துருச்சு. எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நீ குளிக்கிறியா நீ குளி, முதல்ல நீ சாப்பிட்றியா சாப்பிடு, நான் கடைசியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் இங்கேயுமே பண்ணுவான். அதே மாதிரி தான் இப்போ பிக் பாஸ்குள்ளாரே இருக்கான். ஒரு தமாஷா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படியே பிக் பாஸ்குள்ள வீட்டுக்குள்ள பார்த்தா அமைதியாகவே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்களா? ஏன் இப்படி அமைதியாகவே இருக்காரு அப்படின்னு? ஏதாவது பேசினா தப்பாயிருமோ இதை பல கோடி மக்கள் பார்க்கறது. நம்ம ஏதாவது பேசி இந்த பார்வதி விளையாட்டுக்கு தள்ளியாது ஒரு பெரிய அதிலே கொஞ்சம் டவுன் ஆகிட்டான் குறும்படம் போட்டு காட்டினதுனால. அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த பார்வதி அவங்கள தள்ளி? வேணும்னு என்றைக்குமே அவன் செய்ய மாட்டான். வேணும்னு ஒருத்தரையும் தள்ளுனதில்லை. எங்கள் வீட்டில் வளர்த்துற நாய் ஒரு நாள் லேசாக காலில் அடிபட்டுருச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் நம்ம மைலோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவன். அதனால் அவன் வேணும்னு செஞ்சுருக்க மாட்டான். அவங்க வந்து அவன் கோபம் படுற மாதிரி பண்ணினதுனால ஏதோ தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தள்ளக்கூடியவன் இல்லை. அதனால் அப்படி தள்ளினதுக்கப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாகவும் அதை மனசுக்குள்ளார ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தனியாக ஒரு வாட்டி போய் அந்த கன்ஃபெஷன் ரூமில் போய் அழுதாரு. திரும்ப அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வேறு அந்த குறும்படம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் அழுதாரு. அது ஒரு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுமா? அன்னைக்கு நைட்டு விடிய கிளம்புற ஒரு 3:30 வரைக்கும் நான் அழுதேன். ஏன்னா அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாதாரணமாக அழுகவே மாட்டான். என் முன்னாடியெல்லாம் அடித்த கோவம் வந்து 10th 12th அடிச்சுனா கூட அழுக மாட்டான். என் பையன் அப்படி அழுததே என்னால் அதை ஜீரணிக்க முடியல. அதிலிருந்து நான் வரதுக்கே 2-3 நாள் ஆச்சு. அந்த வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அந்த அக்காட்ட சொல்லி அழுதுட்டு தான் இருந்தேன். இப்படி அழுதுட்டானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கும் அவங்க அப்பாவுக்கும். ஆனால் அவரே அதான் சொன்னார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், எதுக்குமே அழுகவே மாட்டான். அது எப்படி ஏன் அப்படி அதே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் சரி பண்ணிட்டு விளையாடுறாரு. கண்டிப்பாக சரி பண்ணி விளையாண்டு டைட்டில் வின்னராக வருவாருன்ற நம்பிக்கை இருக்கு. சாப்பாடு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறம் பேசலாம். ஏன்னா சாப்பிட்டா பேச முடியாது, சாப்பிட முடியாது. அதனால சாப்பிடுங்க, அப்புறம் பேசிப்போம். சரி அம்மா, சொல்லுப்பா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப இப்போ அப்பா வேற வந்துட்டாரு கரெக்டாக. நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவாகவே இருந்திருக்கீங்களாமே. பசங்க வந்து அம்மா பக்கம் தான் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் அம்மாவோட சொல்லி தான் கேட்பாங்க. அப்பா கிட்ட டைரெக்டாக கேட்க மாட்டாங்கல்ல, அது இயற்கை. ஆனால் இது வரைக்கும் அவர் எந்த இடத்துலையுமே உடஞ்சி அழுது பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் அழுகும்போது அவங்களுக்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளியே வரதுக்கே 2 நாள் ஆச்சு அப்படின்னு. நீங்கள் அது பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது. என்ன நம்ம பையன் அழுகவே மாட்டான், அழுகுறானே அப்படின்ட்டு ஒரு ஆதங்கமாக இருந்தது. நல்ல பையன், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கூட மென்டாலிட்டி அவனுக்கு உண்டு சின்ன வயசுலேருந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அப்படியே இருக்காருன்னு நினைக்கிறேம்மா. அதை மாறாமல் இருக்கிறான். அதனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உள்ள விளையாடுற சக போட்டியாளர்கள்லாம் இவன் நடிக்கிறான், யாராலையும் இந்த மாதிரி இருக்க முடியாது, இவர் இதுக்காக நடிக்கிறார் போல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நேச்சுரலாக இயற்கை குணமே அதுதான். ஆனால் நீங்கள் அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு அப்பா மட்டும்தான் கவர்மெண்ட்டில் ITIயில் டிஓவாக இருந்தார். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
இருந்தாலும் என் பையன் பொண்ணுக்கு கஷ்டம் தெரியாமல் அவன் என்ன நினைக்கிறானோ அதை நாங்கள் மெட்ராஸில் அப்போல்லாம் மெட்ராஸில் அனுப்புறதுக்கு இங்கேருந்து கிள்ளையா காலேஜ் அங்கே சேர்த்துறீங்க. நாங்கள் என்னுடைய பையன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி சத்தியபாமாவில் படிக்க வச்சேன். அடுத்தது அவனுக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடச்சிது. அதை விட்டுட்டு சினி ஃபீல்டுக்கு வந்தப்போ கூட எல்லாரும் வந்து இது நமக்கு எதுக்கு வேண்டாம் நாங்கள் என்னுடைய பையனுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் அவனை சேர்த்தணும். ஐடியில் நல்ல வேலையெல்லாம் கிடைச்சி அவர் போகாமல் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் என்ன யோசிச்சிங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் சரி தம்பி என்ன நினைக்கிறானோ அதை செய்யட்டும், அவனுடைய விருப்பத்துக்கு இது பண்ணிட்டான். ஆரம்பத்தில் அப்பா கொஞ்சம் இதாக இருந்தது, அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நீ இவ்வளோ தூரம் படிச்சுட்டு சத்யபாமால் நல்ல ஃபஸ்ட் மார்க்கு நல்லா படிப்பான், இருந்துட்டு எதுக்குப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா எனக்கு அதுதான் விருப்பம்னா சரி அவன் விருப்பத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சுப்பா. இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு, ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி வந்தீங்க? அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா. எந்த ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்க மாட்டார். வீடு உண்டு, ஆஃபீஸ் உண்டு. ஒரு வெத்தலை பாக்கு கூட போட்டது கிடையாது. எங்கள் ஃபேமிலி நாங்கள் 4 பேர் தான் உலகம்னு நாங்கள் இருந்தோம். அதனால் எனக்கு பொண்ணும் பையனுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு நாங்கள் எந்த ஒரு ஆடம்பரமான இதையும் நாங்கள் பண்ணலை. இப்போ எங்கள் பையனால் தான் நாங்கள் வந்து வெளியே கூப்பிட்டு போகிறோம், சென்னை வரோம், இப்போ மால் அங்கங்கே போகிறோம். அவனால தான் இப்போ நாங்கள் வெளியே இருக்கிறது. பொண்ணுக்கு சீக்கிரம் காலேஜ் முடித்தோடனே நான் திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இவர் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு. ஆனால் ஒரு இடத்துல கூட சொல்லியிருப்பாரு, அக்கா படிக்கணுமா இல்லை நான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வரும்போது நான் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்கா வந்து அவங்களோட லைஃப்பை அவளை வந்து வைசியா காலேஜ் தான் அப்போ இங்கே லேடிஸ்க்கு பெரிய காலேஜ், அதில் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ சாரதாவிலையும் வந்துருந்துச்சு. அது வந்து லேடிஸ் இது. நான் எனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சுட்டா தம்பி நீங்கள் வெளியிருந்து நல்லா படிக்க வைக்க முடியாது, நான் சாரதாவில் போய்க்கிறேன், அவனை நீங்கள் நல்லா படிக்க வைங்கன்னு அவளுக்காக அவன் வந்து சாரதா போய் படித்தான். சாரதா நல்ல காலேஜ் தான், இருந்தாலும் வெளியே போய் படிக்காமல் பிரைவேட் காலேஜில் படிக்காமல் அவள் சாரதாவில் படித்தா. என்ன மாதிரி விஷயத்துலலாம் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அது எப்படி பார்க்குறீங்க அவங்க அக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணது? அது எங்களுக்கு திருப்தியாக இருக்குல்ல, தம்பி வந்து அக்காவை இது பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு அக்கா பிள்ளைங்க. எனக்கே குழந்தை பிறந்தாலும் எங்கள் அக்கா பொண்ணு தான் எனக்கு முதல் பொண்ணுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பான். அக்கா பிள்ளைங்களை ரொம்ப நேசிப்பான். தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுல அவன் வந்து ரொம்ப இது. ஆமாம், அது நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். இந்த மழை காலத்தில் போய் உதவி பண்ணுறது. அதாவது அப்போ மழை பெஞ்சா இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா ஊருட்லேயும் வெளியூரில் பசங்கள்லாம் உள்ளூருக்கு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்துடுவாங்க. ஆனால் இவன் எந்த ஊர்லெல்லாம் வெள்ளம் இருக்கோ அங்கே போயிடுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த டிவியில் பார்க்கும்போது நான் பயந்துட்டு அழுவேன். ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். கடவுள்கிட்ட வேண்டிட்டு பையன் நல்லபடியாக அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போகிறான், நல்லபடியாக வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் நாங்கள் இருப்போம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தடவை ரொம்ப பிளட்டுக்கு ரொம்ப இதாகிப்பா மிலிட்ரி ஆஃபீஸர் கர்னல் இவனுக்கு அந்த வாகனமெல்லாம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். 15 நாள் தூக்கமே இல்லாமல் கேரளாவில் மயக்க மூட்டே அவங்க வீட்டில் விழுந்துட்டான். அப்போ எங்களை வர சொல்லியிருந்தாங்க. நேஷ்னல் ஜியோகிராஃபிலேருந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருந்தப்ப அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் கர்னல், அவர் வந்து எங்களுக்கு நீங்கள் உங்கள் பையனுடைய சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா, சாப்பாடே இல்லாமல் இவ்வளோ நாள் எல்லா மக்களுக்கு செஞ்சாருன்னு அவர் கையால் எங்களுக்கு கொண்டு வந்து ஜூஸு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டோம். ஏன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளாரையே எந்த காரும் அலௌடு இல்லை. நம்ம சென்னையில் சபரி பேரை சொல்லி அவர் கார் அனுப்பி எங்களை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்தினதெல்லாம் எங்களுக்கு இன்னும் மறக்க முடியாது. அந்த ஏவியில் சொல்லியிருப்பீங்க, செயின் கூட அவர் சொந்த உழைப்பில் வாங்கி எனக்காக கொடுத்தது. அதெல்லாம் கிஃப்ட் பண்ணும்போது எப்படி இருந்து ஒரு செயின் எனக்கு அது ஃபஸ்ட்டு இவர் எனக்கு திருமாங்கல்ய கயிறு வாங்கி கட்டின சந்தோஷத்தை விட என் பையன் சம்பாரித்து வாங்கி போட்டது எனக்கு பல மடங்கு சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. நான் வேண்டாப்பா ரொம்ப விலையாக விற்கிதுன்னா பரவாயில்லம்மா, நீங்கள் என்னுடைய சேமிப்பில் முதல்ல அவனுடைய சேமிப்பில் அவங்க அக்கா பொண்ணுக்கு செஞ்சான், அடுத்தது எனக்கு செஞ்சு போட்டான்ப்பா. என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான். அவங்க அக்காளுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு சந்தோஷப்பட்டான். இப்போ வெளியூர் எங்கே போயிட்டு வந்தாலும், மலேசியா அங்கே எங்கே போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு அங்கே என்ன பொருள். எனக்கு மெயின் பேக் பெயின் இருக்குது, ஒரு 20 வருஷமாகவே பேக் பெயின் இருக்குது. மலேசியா போயிருந்தப்பவும் அந்த பேக் பெயினுக்கு இல்லை என்னென்ன மெடிசனோ எல்லாமே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பெயினுக்கு ஒட்டிக்கிறது, காலுக்கு வைக்கிற ஸ்ப்ரே, காலுக்கு வைக்கிறதுக்கு மருந்து, இடுப்பு வலி கால் வலிக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் எனக்கு செஞ்சுருக்கான். ஒரு நல்ல மகனா உங்களை ஆமாப்பா, எனக்கு ஒரு நல்ல மகன் பார்த்துருக்கேன். கையில் கூட இப்போ அவருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னாங்க. இப்போ அதவே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவருக்கு எதிராக திருப்பி இந்த சாண்ட்ரா, பிரிஜன் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு எந்த கையில் அடிபட்டிருக்கோ அந்த கையை பார்த்து டார்கெட் பண்ணி நம்ம பண்ணால்
அவர் ஈஸியாக தோத்துருவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில விஷயங்கள் பண்ணாங்க அந்த டாஸ்க்லையெல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுமா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனிதாபிமானமே இல்லாமல் செய்கிறாங்களே. ஒருத்தருக்கு கை அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது அதை டார்கெட் பண்ணி அவனை கீழே விழுக வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நம்ம பையனுக்கு கிடையாது. நம்ம பையனை இப்படி ஒருத்தர் செய்கிறாங்கங்கும்போது எங்களால் அதை தாங்கிக்க முடியல. அவன் அதை அந்த சாண்ட்ரா எடுத்தோன்னா அவன் கீழே விழுகும்போதெல்லாம் நான் ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா ஆஸ்பத்திரியில் அவன் படுத்திருக்கும் போது கூட எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. எங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் சொன்னால் அப்பா அம்மா அழுகுவாங்க, 7-8 மணி நேரம் அழுதுகிட்டே வருவாங்கன்னு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்களுக்கு தகவலே சொல்லலை. சேலம் வந்து தான் எனக்கு தெரியும். 15 நாள் அவனே பார்த்துக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸோடு வச்சு. வீட்டுக்கு வந்து கூட எனக்கு ஆப்ரேஷன் சொல்லி சும்மா கை சுலுக்கிச்சுன்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து அவரை டார்கெட் பண்ணுறாங்க. இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? கண்டிப்பாக அதுதான். அவரை எப்படியாவது கோவப்படுத்த வைக்கணும். அவன் யாரையாவது கோவப்பட்டு பேசினான்னா அது ஒரு இஷ்யூ ஆகும், அவர் மேலே ஒரு வீண் பழி வரட்டுங்கிறதுக்காக நல்லா பண்ணுறாங்க. விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளையாடுறாங்க. நம்ம எந்த குழந்தைங்களையும் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அதுக்காக ஒருத்தரை வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இயல்பாகவே அவர் கோவம்லாம் படுவாரா? எப்பயாவது ஒரு சமயம் தான் அந்த கோவம் பட மாட்டான். கோவம் வந்தால் கூட ஏதாவது சிரிச்சுட்டே போயிடுவான் ஒழிய இன்னும் எங்கள் 2 பேர்த்தையும் கோவப்பட்டு அவன் எந்த வார்த்தையுமே பேசுனது இல்லை. ஆனால் இந்த பாசம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வீக் ஆயிடுறாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்க்குறோம். அந்த கனி அவங்க கூட சேர்ந்து ஒரு கேங்லேயே இருக்காரு. இன்னொரு பக்கம் ரம்யா அவங்கள தங்கச்சின்னு சொல்லி பேசுறது, அது அந்த ஒரு ஆரம்பத்துல பாசத்திலேயே இருக்காரு. தனியாக நாங்கள் 4 பேர் மட்டுமே இருந்துட்டு இருந்தா அந்த பாசம் என்னன்னு தெரியாது. நாங்கள் ஈரோட்லேயும் 5 பேர் எங்களுக்கு பெரிய குடும்பம். இவர் வகையிலே நாங்கள் தான் பெரிய மருமக, இவன் தான் பெரிய பேரன் எடுத்தா. அதனால் இங்கேயும் அங்கேயும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவன் பாசமாக இருந்ததுனால அங்கேயும் அப்படியே இருக்கான். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த மீடியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜய் டிவியில் ஒரு சீரியல் கிடைக்கிற வரைக்குமே நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. அது பெருசாக உங்ககிட்ட வெளியே சொல்லிக்கிட்டது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா அப்படிங்கும் போதெல்லாம் அது எப்படி இருக்குமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா. உண்மையாலுமே இப்படியெல்லாம் பையன் கஷ்டப்பட்டிருக்கானே. எங்கிட்ட காசுன்னே கேட்க மாட்டான். வரான்லப்பா, வரும்போது டிக்கெட் போட்டு விடுவோம், போகும்போது டிக்கெட் மட்டும் கொடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவான் ஒழிய நாங்களாக தான் அதிகம் கொடுத்துடுவோம். நான் இப்படி கஷ்டப்படுறேம்மா, வேலை இல்லாமல் இருக்கேன்னு ஒரு நாள் கூட அவனுடைய கஷ்டத்தை எங்ககிட்ட சொன்னதே இல்லை. இப்போ அவன் சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களை கஷ்டப்படுத்த விட்டதில்லை. இன்னும் அண்ணனை பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்கிறீங்களா? ஒரு இது வரைக்கும் காதல்னு எதுலையுமே மாட்டல. ஒருவேளை மாற்றி சொல்லாமல் இருக்காரா? இல்லைப்பா, நாங்கள் பொண்ணு மேரேஜுக்காக பார்க்கும்போது நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அவங்க அப்பாட்ட எதுவும் சொல்ல மாட்டான். அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா, நான் உனக்கு செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு இன்னும் இல்லைம்மா. இருந்தால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். அதெல்லாம் கேட்குறீங்களா? ஏப்பா அதெல்லாம் இல்லை அப்படின்னு கேட்டு அதையும் இதை நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் முன்னாடியே கேட்டிருக்கணுமா அப்படின்னுட்டான். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்க அக்கா வீட்டுக்காரன்னு கேட்டார், ஏன் கல்யாணமே வேணான்ற. அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா, உனக்கு வாழ்க்கை சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். அப்போ நீ ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருந்தா நாங்கள் ஓகேனத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டான். ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக 2026 பண்ணிடுவோம். அவர் வாழ்க்கையில் இப்போ தான் அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை கரெக்டாக ஒவ்வொரு தரமும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேலைக்காரன் சீரியல் அப்பவும் சொன்னான், அடுத்தது பாரதி கண்ணம்மா, அடுத்தது பொன்னி, முடிச்சுட்டு சொல்கிறோமான்னு. சரி, அதனால இந்த வருஷம் பண்ணிடலான் இருக்கோம். சீக்கிரமாக உங்களுக்கு விருந்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் கூட இருந்துருவாரு. இந்த வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னா இன்னொரு பிக் பாஸ் போயிடுவான். இப்போ வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே 2 குழந்தைங்க, 5-6 பேர் இருக்காங்க இங்கே. எல்லாருக்கும் 2 குழந்தைங்க. இவன் ஒருத்தன் தான் பேச்சுலராக இருக்கான். ஸோ ரொம்ப நன்றிம்மா இன்றைக்கி உங்களை பார்த்து பேசினதில். ஸோ அண்ணனை பற்றி சில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி.